ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூவிஸ் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ரசகுல்லான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1 தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல வர ஆன்டில செம்ம வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வருங்க, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம வெப் சீரிஸோட ஹீரோன அந்த ராஜு தாங்க காட்டுறாங்க. அவனை பார்த்தனா ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு செம்மையா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவகிட்ட என்ன சொல்லுவானா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லும் போது, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லுவாளா. ஆமா, நீ மிஸ் பண்ற மாதிரி இருந்தா சீக்கிரமா வந்திருக்கணும் இல்லையா, ஏன் இவ்வளவு லேட் பண்ண அப்படின்னு இவன் கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அதுக்கு என்ன பண்றது, நான் எல்லாத்துக்கும் தெரியாம தான் நான் வந்து ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவ சொல்லுவாளா. உடனே அவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ என்ன ஒரு மாசத்துக்கு மிஸ்வே பண்ணாத அளவுக்கு உன்னை பண்ண போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அப்படியா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாளா. உடனே அவன் என்ன பண்ணானா, அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவளும் சும்மா இல்லைங்க, அவனை உட்கார வச்சு அவ பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இவங்க பண்ற மேட்டர் சீன்ஸ் அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. இப்படியே இவளை வச்சு நல்லா மேட்டர் பண்ணிட்டு டப்புன்னு முடிஞ்சிருமா. முடிச்சோடனே இவனை பார்த்தனா பேண்ட்டை பிடிச்சிட்டு எழுந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா, இவ்வளவு நேரம் இவன் கனவு கண்டுட்டு கனவுல தாங்க பண்ணிருப்பான். இவன் பேண்ட் ஃபுல்லா ஈரமாயிடுமா. உடனே இவன் என்ன சொல்லனா, சே நீ எப்ப பார்த்தாலும் கனவுலயே வந்துட்டு இருக்க, உன் புருஷன் இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு வந்திருக்க கூடாதா, அப்படி மட்டும் வந்திருந்தா நான் இன்னும் 2 மாசம் அவன் கூட நல்லா நிம்மதியா இருந்திருப்பேன். நான் அவன் கூட இங்க கனவுல மேட்டர் பண்றேன், அவன் கூட நிஜத்திலேயே மேட்டர் பண்றான் அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணும்போது தாங்க தெரியுது, இவன் இவ்வளவு நேரம் அடுத்தவன் பொண்டாட்டி கனவுல நினைச்சுதான் மேட்டரே பண்ணிருக்கான்னு. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லணும்னா, என்னடா மச்சான் ஒரு பொண்ணு கூட கண்ணிலே மாட்ட மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்லுவானா, மச்சான் நீ சொல்றது என்னமோ உண்மைதான், காலையில நிக்கிற இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட கண்ணிலே மாட்ட மாட்டாளுங்க, எங்கதான் போவாளுங்கன்னு தெரியலையே அப்படின்னு இவனுக்கு 3 பேரும் புலம்பிட்டே இருக்கும் போது, இப்ப இதே டைமுக்கு ஆப்போசிட்ல பார்த்தனா ஒரு ஆன்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில கட்டில் போட்டு அதுல மிளகா காய போட்டு இருப்பாங்களா. இப்ப அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம மூடாயிட்டு, அங்க பாத்தியாடா அந்த ஆன்டி இப்ப பாக்குறதுக்கு என்ன இப்படி இருக்காங்க அப்படி சொல்லும் போது, ஆஹா காலில இருந்து சும்மா இருந்ததுக்கு இவங்களாச்சும் தரிசனம் கொடுத்தாங்களே அப்படி சொல்லும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாடா எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கேன், சொம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் நான் குடிச்சிருவேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்டியை பார்த்து இவனுக்கு டபுள் மீனிங்கா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க போட்டுக்கிற துணி அந்த மாதிரி இருக்குங்க. இவனுக்கு இப்படியே அவளை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது, இப்ப இவங்கள பாத்துருவாங்களா அந்த ஆன்டி பார்த்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே இருக்கும்போது, இப்ப நம்ம ஹீரோவை அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன நீயும் ஃப்ரெண்டு சேர்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க போல அப்படி சொல்லும் போது, சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்டி அப்படின்னு சொல்லுவானா. உண்மையை சொல்லு, என்னை பார்த்தா நான் சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அச்சாச்சா அப்படிலாம் இல்ல, நாங்க சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தோம், சரி சொல்லுங்க நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படி சொல்லும்போது, ஒண்ணு இல்ல உள்ள சோள மூட்டை இருக்கு, அதை கொஞ்சம் தூக்கிட்டு வரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அட நீங்க சொன்னீங்கன்னா நான் எதை வேணா தூக்குவேனே, சோள மூட்டை தானே நானே தூக்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு, இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அப்படியே உள்ள போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பானா. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஆன்டி கூப்பிட்ட உடனே, ஆஹா இவனை மேட்டர் பண்ணதான் கூப்பிட்டுருக்காங்க போல, பரவாயில்ல கொடுத்து வச்சோம் அப்படி சொல்லிட்டு, இப்ப அவன் ஃப்ரெண்டை இவனுக்கு கலாச்சிட்டு இருக்கும் போது, இவனும் சும்மா இல்லாம அங்கதான் அவன் ஃப்ரெண்டுங்களை வெறுப்பேத்துற மாதிரி அங்க நின்று ஒரு மாதிரி சைகை காட்டிட்டே இருப்பாங்க பாருங்க. இப்ப நேரா உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு, எங்கடா எங்கேயோ மூட்டை இருக்குன்னாங்க, மூட்டையை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்டு, இப்ப மூலையில ஒரு மூட்டை இருக்குமா, அந்த மூட்டையை பார்த்துட்டு தோ இருக்குன்னு சொல்லிட்டு தூக்குவாங்க. தூக்கி பார்த்தா அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அடடே இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு, சரி இதையே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனோம், பேசாம அவங்களே கூப்பிட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு, இப்ப இவன் என்ன பண்ணனா, ஆன்டி எங்க இருக்கீங்க கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துவானா. கத்தும்போது இப்ப அந்த ஆன்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ஏன் உள்ள கூப்பிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு, இப்ப இவங்க உள்ள போகும்போது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஹா உள்ள போயிட்டு ஆன்டியை கூப்பிடறான்டா, அப்ப உண்மையாவே இன்னைக்கு சம்பவம் இருக்கு போல அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப இவங்க நேரா உள்ள போவாங்களா. உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப இவனை கேட்பானா, ஆன்டி நான் இங்க மூட்டை தேடி பார்த்தேன், எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லும் போது, உடனே இவங்களும், ஏண்டா உனக்கு கண்ணு தெரியாதா என்ன, இந்த மூலையில இருக்கு இல்லையா அப்படி சொல்லும் போது, இப்ப இவன் என்ன போனானா அந்த மூட்டையை தூக்கி பார்த்துட்டு, ஆன்டி இந்த மூட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கு, இது என்னால தூக்க முடியாது, ஆனா நான் உங்களை ஈஸியாவே தூக்கிடுவேன், உண்மையை சொல்லவா நான் அந்த மூட்டையை ஏற்கனவே பார்த்துட்டேன், நான் உங்களை உள்ள கூப்பிடுறதுக்காக தான் நான் அப்படி கத்தனேன் அப்படி சொல்லும் போது, உடனே அவங்களும் ஒரு மாதிரி சிரிப்பாங்களா. உடனே இவன் என்ன பண்ணுவானா, இவன் அவங்களை இழுத்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு இப்ப அவங்களுக்கு மூடானதால அவங்க கூட சேர்ந்து செம்மையா கிஸ் பண்ணிட்டு சும்மா மேட்டர் பண்ணலான்னு போகும்போது, வெளியில பார்த்தனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உள்ள வேற லெவல்ல சம்பவம் நடக்குது போல, எப்படியும் உள்ள கூப்பிட்டு கரெக்ட் பண்ணிட்டான், நம்ம ஆளு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும் போது, இப்ப உள்ள பார்த்தனா கிஸ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. அப்ப அந்த ஆன்டிக்கு ஒரு கட்டத்துல செம மூடானதால இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, இப்படி பகல்ல மேட்டர் பண்ணா இதுல சந்தோஷமே இருக்கு
இருக்காது. நீ போயிட்டு நைட்டு வா, நைட்டு வந்து பண்ணன்னு வச்சுக்க, நிறுத்தி நிதானமா பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கலாம் அப்படின்னு இந்த ஆன்ட்டி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாவா இருக்குமா, ஒரு மாதிரி தயங்கிட்டு நிற்கும் போது நான் தான் சொல்றேன் இல்லையா, நீ போயிட்டு நைட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது கை கால்லாம் ஒரு மாதிரி முறுக்கிட்டே வருவானா, அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேகமா வந்துட்டு என்ன மச்சான் உள்ள போனா செம மேட்டர் போல அப்படி சொல்லும்போது, சேச்சே நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா, நான் சும்மா ஹெல்ப் பண்ண தான் போனேன் அப்படி சொல்லும்போது, நீ என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்களா, சே இதை பத்தி அப்புறமா பேசலாம் வா நம்ம இப்ப கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவனுக்கு 3 பேர் இங்க இருந்து போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா ஒரு டீ கடை காட்டுவாங்க. இப்ப அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுவானா, டீ போட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரும் வரத பார்ப்பாங்க. பார்த்த உடனே இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தோன்னா 3 பேர் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, டேய் அந்த ஆன்ட்டி நீ எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணா பால் குடிக்கிறதுக்கு எங்களை விடுவியாடா அப்படி சொல்லி கேட்கும்போது, டேய் கடைக்கு ஓனர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பால் என்ன எதை வேணா குடிச்சுங்கடா அப்படி சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் டபுள் மீனிங்கா பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த டீ கடைக்காரன் என்ன சொல்லணும்னா, ஆஹா இந்த மூவேந்தர் குரங்கு இங்கேயும் வருது, இதுங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இவன் மனசுல நினைச்சிட்டே இருக்கும்போது இப்ப இந்த 3 பசங்களும் அங்க வந்துருவானுங்க. வந்தவனுங்க என்ன சொல்லுவானா, அண்ணா 3 டீ போடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த டீ கடைக்காரனும் இது வரைக்கும் 200 ஆயிருக்கு உங்க கணக்கு அப்படி சொல்லும்போது, அட 500 ஆகிற வரைக்கும் என்கிட்ட காசை கேட்காதீங்க சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி சொல்லும்போது, இல்ல இல்ல நான் உங்கள்ட்ட காசுலாம் கேட்கல, சும்மா ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுப்பானா. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இவனுங்க என்ன பேசணும்னா, ஆமா இந்த மஜ்னு மாமாவோட வீடியோ 3 நாளா மூடி இருக்கு, என்ன மேட்டரா இருக்கும் அப்படி சொல்லி கேட்கும்போது, தெரியலடா நானும் உங்க கூட தான்டா இருக்கேன் அப்படி சொல்லி அவன் சொல்லுவானா. உடனே இப்ப அந்த டீ கடைக்காரன் என்ன சொல்லுவானா, அதுவா அவரு சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு போயிருக்காரு, கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே காசிக்கு போயிட்டு வருவாரு போல அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு ஆட்டோ அங்க வருங்க. ஆட்டோ வரும்போது யார் இது ஆட்டோல வருது அப்படின்னு பார்த்தனா அந்த மஜின் அங்கிள் தானங்க வருவாரு. அப்படி வரும்போது கூடயே ஒரு பொண்ணு இறக்குவாரா. இறக்குனோடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஆஹா யாரா இது பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்கா, அப்போ முன்னாடி பார்த்தா எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 3 பேரும் சொல்லி வழியும் போது இப்ப அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவானா, நான் நினைக்கிறேன் இவர் காசிக்கு போயிட்டு அங்கேயே ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காரு போல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனுங்க 3 பேரும் வாடா வாடா போயிட்டு சீக்கிரம் அட்டெண்டன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேகமா அந்த அங்கிள்கிட்ட போவாங்க. போன உடனே அட மஜ்னு அண்ணன் அண்ணி சூப்பரா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லும்போது, நான் உனக்கு அண்ணனாடா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா நீங்க இப்ப அண்ணியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க இப்ப அண்ணனா இல்ல தாத்தாவா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல நான் அண்ணன் தான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்பனா உங்களுக்கு என்னோட கல்யாண வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா அவரை கட்டி பிடிச்சிட்டு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இருந்த அந்த ஆன்ட்டி, அதாவது அது ஆன்ட்டி கிடையாதுங்க அவங்க பொண்ணு தான், இப்ப அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அட உங்க கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நல்லா கட்டி பிடிச்சி அழுத்தும் போது இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆஹா நாமளும் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்ப அந்த அங்கிளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இப்ப அந்த ஆன்ட்டியும் கட்டி பிடிப்பாங்களா. இவனுக்கு 3 பேர் சேர்ந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னா, டேய் விடுங்கடா கல்யாணத்துக்கு தான் வாழ்த்து சொல்லிட்டீங்களா அவளை விடுங்கடா சொல்லி சத்தம் போடும்போது இவங்களும் அவளை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. அவரை சத்தம் போட்டதுக்கு அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, எதுக்காக கோவப்படுறீங்க, அந்த பசங்க கொஞ்சம் வாழ்த்து சொல்லிட்டு தான் போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வழிகிற மாதிரி சொல்லுவாங்களா. இவனுக்கு வாழ்த்து மட்டும் சொல்ல மாட்டானுங்க, சும்மாவே இருக்க மாட்டானுங்க அப்படின்னு இவரு ஒரு மாதிரியா சொன்ன உடனே இப்ப அவளும் புரிஞ்சுப்பா அவங்க இருங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போகும்போது இப்ப அந்த டீ கடைக்காரன் என்ன சொல்லுவானா, அண்ணே அண்ணே நான் இன்னும் வாழ்த்து சொல்லனே அப்படி சொல்லும்போது, நீ நைட் வந்து சொல்லிக்கோ முதல்ல இங்கிருந்து போடா அப்படி சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரன் அசிங்கமா திட்டிட்டு இவங்க எல்லாம் உள்ள போகும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பேசுவானா, ஆஹா இந்த கிழவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கே வேற லெவல்ல இருக்காடா, எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா இவளை கரெக்ட் பண்ணி நம்ம மேட்டர் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லும்போது, கண்டிப்பாடா இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்லணும்னா, சரி ஓகே வாங்க நம்ம படத்துக்கு போலாம் அப்படி சொல்லும்போது, என்னடா இப்படி ஒரு ஃபிகர் வந்திருக்கு இப்ப போய் படத்துக்கு கூப்பிடுற அப்படி சொல்லும்போது, அட கொஞ்ச நாள் தான்டா இது எல்லாமே, அவரெல்லாம் மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டதுக்கு அப்புறம் நாம தானே எல்லாமே பண்ண போறோம், சோ நம்ம பொறுமையா இருந்து பண்ணிக்கலாம் அப்படி சொன்ன உடனே இப்ப இந்த டீ கடைக்காரன் என்ன நினைப்பானா, ஆஹா இவனுக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், இவனுக்கு இதுக்கப்புறம் இந்த டீ கடை விட்டே போக மாட்டானுங்க, நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்படி பேசிட்டே போவாரா. இப்படியே பேசிட்டே போகும்போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த எபிசோட சீக்கிரமா பாத்துடலாங்க. முக்கியமா இந்த ஹைப் கொஞ்சம் இருக்குங்க, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. சரி ஓகே காய்ஸ், இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.